ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ன ப்ராடக்ட் வாங்கினோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 10 ருபீஸ் ஷாப்பில் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற கலர் பேலடு. இது வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ப்ரஷ்ஷு, அந்த 12 கலர்ஸு எல்லாமே இருக்குது. அழகாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த முறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 15 ருபீஸ் தான். நம்ம தெருவுலலாம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஒரு முறமே விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு முறமே 15 ருபீஸ் தான். இந்த நார் பாருங்கள், பாத்திரம் தைக்கிற நார் ரெண்டும் சேர்த்து 15 ருபீஸ் தான். அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டால், இந்த அழகான எரேசரு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் 2 எரேசர் வாங்கினேன். அது நெக்ஸ்ட்டு அடுத்தது காட்டுறேன். அடுத்தது இந்த ஸ்கேலு. இது வந்து 10 ருபீஸ் தான். அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்கேல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த பார்டர்லாம் கிழிப்போம்ல, அதுக்கு பாருங்கள் டிசைனாக இருக்குது. இந்த சைடு அழகாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ஸ்கேலு. அப்புறமா அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுற இந்த மிஷின் வாங்கினேன். இது 3 வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலு. இது வந்து சிப்பர் வாட்டர் பாட்டிலு. இது வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுடர் டப்பா. இது வந்து 15 ருபீஸு. இதுவும் எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் துணி துவைப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு மரக்கட்டையில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், நல்லா இருந்துச்சு. இது 30 ருபீஸ் தான். இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். அப்புறமா அந்த ஸ்லேட் பென்சில் பல்பும் சொல்லுவோம்ல, இது வந்து 10 ருபீஸ். கண்டிப்பாக இது வந்து ஒர்த் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்லேட்டில் எழுதவே இல்லை, வேஸ்ட்டு இது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் டப்பா. இது வந்து 15 ருபீஸு. இதில் 12 பீசஸ் இருந்துச்சு. இது எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தோணுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரையான்ஸு. உண்மையாலுமே க்ரையான்ஸ் வந்து நல்லா இருந்தது. 15 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு. இதில் வந்து 12 பீசஸ் இருந்துச்சு. நல்லா எழுதுச்சு உண்மையாலுமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான கிளிப்பு தான். இது வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். இது கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கினோன்னா 140 ருபீஸ் 130 ருபீஸ் வந்துடும். எல்லா கிளிப்புமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவோட முடியில் போடுறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா 6 கிளிப்பு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். அப்போ ஒரு பீஸ் வந்து 5 ருபீஸ் தான் வருது பாருங்கள். எவ்வளோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதேமாதிரி நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு, ஆனால் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த குட்டி கிளிப்ஸ் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பீஸாவது இருக்கும். நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு கலர்லேயும் 2 பீஸ் இருந்துச்சு. இது வந்து 30 ருபீஸ். இதுவும் ஒர்த்து தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பீஸே வந்து நம்ம வெளியில் 5 ருபீஸ்க்கு வாங்கினோம். இதில் வந்து 20 பீசஸ் இருந்துச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, மொத்தமாகவே வந்து 30 ருபீஸ் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஆயில் ஊற்றி வைக்கிற பாட்டில் தான். இதில் வந்து வேறு இந்த ஹேர் க்ரோத் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றி 3 டேஸில் வந்து இது ரெட்டிஷாக மாறிடும். நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பன் பாக்ஸ் தான். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒர்த்து கிடையாது. நான் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகான பேர்ல் கிளிப்பு, கேட்சி கிளிப்பு பெருசாக இருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது 15 ருபீஸ் தான். நிறைய கலரில் இல்லை, அதனால் இது வந்து 1 தான் வாங்கினேன். ஒரு பிளாக்கு இது மாதிரி கொஞ்சம் மினிமலான கலரில் தான் இருந்தது. அதனால் 1 தான் வாங்கினேன். எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த க்ரையான்ஸு, ஓகேங்களா, மெழுகு க்ரையான்ஸுன்னு சொல்லுவோம்ல, இதுவும் வந்து 15 ருபீஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த க்ரையான்ஸும் அழகாக இருந்துச்சு. சூப்பராக வந்து
அதாவது கிறுக்கிறப்போ வந்து நல்லா வந்தது. அடுத்தது இந்த பட்ஸு, இது வந்து 10 ருபீஸு. அதுக்கப்புறமா இந்த அழகான துப்பாக்கி மாதிரி இருக்குல்ல, இது வந்து எரேசர் 10 ருபீஸு. இதுவும் 2 வாங்கினேன்னு சொன்னேன்ல, பாருங்கள் இது 2மே அழகாக இருக்குல்ல. ஒன்று பொம்மை மாதிரி, இன்னொன்று துப்பாக்கி மாதிரி. அடுத்தது இந்த பென்னு, இது 10 ருபீஸு. இது வந்து உள்ளே இங்க் இருக்க மாதிரி இருக்குது, நல்லா அழகாக எழுதுது, சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த லைட்ரு வாங்கினேன், இது வந்து 15 ருபீஸ். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வாங்கியிருந்தேன், காய்கறி கட் பண்ணுறது. இது பாருங்கள், மூடியோடையே இருக்குது. இது வந்து டக்குன்னு குழந்தைங்க எடுத்தால் கூட எதுவும் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோசை நம்ம ஊற்றுவோம்ல, சில டைம் தோசை வராது, அப்போ வந்து நம்ம வெங்காயம் தான் தேய்ப்போம். இது வந்து தோசைக்கல் தேய்க்கிறது. உண்மையாக இதில் வந்து நான் தேய்ச்சிட்டு தோசை வராத போது எண்ணெய் தொட்டு தேய்ச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், தோசை நல்லா வந்துச்சு. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அந்த துணியை எடுத்துகிட்டு வேறு துணி கூட வந்து அதில் இது பண்ணி போட்டுக்கலாம் வீணாகினதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தம்பிக்கு யூனிஃபார்ம் எடுக்க தான் வந்து ஷாப்புக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த 10 ருபீஸ் ஷாப்புக்கு போனோம். ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினோம் பாப்பாவுக்காக. இது 3 பீஸ் வந்து ஜஸ்ட் 165 ருபீஸ். கிளாத்தெல்லாம் வந்து உண்மையாலுமே செம்ம குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் வாங்கினோம், இந்த ஒயிட் யூனிஃபார்ம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா சாக்ஸு உடமாத்துக்கு போட்டுக்கிறதுக்கு ஆஃப் சாக்ஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து 145 ருபீஸ். அதில் வந்து 5 பீஸ் இருந்துச்சு. அந்த சாக்ஸும் வந்து நல்லா இருந்தது. இது வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். அடுத்தது தம்பிக்கும் வாங்கியிருக்கோம், அது வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டில். நான் சொன்னேன்ல அந்த ஆஃப் சாக்ஸ் வாங்கினது, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து 5 சாக்ஸ் இருக்குது ஒரு இதில். 145 ருபீஸ். இது வந்து பாப்பாவோடது. பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, குவாலிட்டியாக இருக்குதுல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பியோடது. இது வந்து தம்பிக்கு வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் தான். உண்மையாலுமே குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மு, இது க்ரீன் கலர் யூனிஃபார்ம் ஒன்று வாங்கியிருந்தேன் தம்பிக்கு. க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர், இது 2மே தம்பிக்கு வாங்கியிருந்தேன். பார்த்திங்களா அந்த ஷர்ட்டு, அது ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க, பட் எதுக்கும் ஒன்று சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து தம்பிக்கு வாங்கின சாக்ஸு, ஆஃப் சாக்ஸு. இதுவும் பார்த்திங்களா 145 ருபீஸ். கிளாத் எப்படி இருக்குது, கலரும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் சாக்ஸோடு சேர்த்து நான் தம்பிக்கு வந்து ஒரு 2 பனியன் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 165 ருபீஸ். நல்லா இருந்தது குவாலிட்டி. ரெட் ஒன்று, பிளாக் ஒன்று. தம்பிக்கு வந்து சூப்பராக வந்து சூட் ஆகும். இது தம்பிக்கு செம்மையாக இருக்கும். பார்த்திங்களா 165 ருபீஸ் தான். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்களுக்கு வந்து டாய்ஸு, அப்புறம் ஒரு சில தேவைப்படுற திங்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த டாய் பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக்ஸு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து வாங்கணுன்னு சொல்லி ரொம்ப அடங்க. இது வந்து 315 ருபீஸு. இது பெருசாக இருக்குது. அதனால் இதை வந்து நம்பி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இது வந்து வாயில் போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா இது எல்லாமே பெருசாக இருக்குல்ல, அதனால் வந்து நம்பி கொடுக்கலாம். செம்ம ஜாலியாக விளாண்டா தம்பி இதை வாங்கி கொடுத்தோன்னே. எல்லா குழந்தைங்க மாதிரி தான், ஒரு 4 நாள் விளாடுங்க, 5வது நாள் தூக்கி போட்டுருங்க. பட் இதை அவன் பத்திரமா வச்சுருக்கான். அடுத்தது பாப்பாவுக்கு இந்த ஷூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க அப்பா வாங்கினார். இது வந்து 228 ருபீஸு. சூப்பராக இருக்குல்ல, பாப்பா காலில் போட்டோன்னே செம்ம அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள், ரிப்பன் மாதிரி இருக்குது அந்த காலாண்டு, அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் பவுடரும் சோப்பு 2ம் சேர்த்து பவுட்ரு வாங்கினா சோப்பு ஃப்ரீ. இது வந்து 210 ருபீஸு. இது வந்து எனக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய பவுடராக வாங்கிக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி அடிக்கிறப்ப அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு சோப்பு வாங்கிக்கிட்டேன். இந்த சோப்பு இல்லாமல் இன்னொரு சோப்பு, ஒரு பெரிய சோப்பை வாங்கிக்கிட்டேன்.
இது வந்து 98 ருபீஸ். எப்படி இருந்தாலும் இது 1 மந்த்துக்கு வருங்க. பாப்பாவோட பால் பாட்டிலுக்கான நிப்பிள்ஸ் வாங்கினோம். அது வந்து 45 ருபீஸ்னு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒன்று ரொம்ப காஸ்ட்லி தான், வாங்கியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப அதிகங்க. அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை டாய் பாப்பாவுக்கு வாங்கினேன். அந்த திருகி விட்டு அழகாக போகுது. நான் காட்டுறேன் பாருங்களேன், திருகி விட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செம்ம அழகாக இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த விங்ஸில் இருக்கிறதெல்லாம் லப்பரு, அப்புறம் மண்டையில் இருக்கிறது லப்பரு, பின்னாடி இருக்கிறதும் லப்பர் தான். வாயில் வச்சாலும் எதுவுமே ஆகாது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த க்ளே தான் வாங்கியிருந்தோங்க. இது வந்து 48 ருபீஸா 68 ருபீஸான்னு தெரியல, மறந்துடுச்சு. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது செஞ்சு பார்த்தப்ப. அந்த க்ளே இது காஞ்சதுக்கப்புறம் அழகாக வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்லாம் வரப்போகுது. இது பாருங்களேன், மினி ஃபேனு. இது ஒரு போர்ட்டபுள் ஃபேனு. உண்மையாலுமே இது சூப்பராக இருக்குது. சார்ஜ் போட்டால் செம்மையாக ஃபேனில் வந்து காற்று வருது. இது வந்து 126 ருபீஸு. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒர்த்து. செம்ம க்யூட்டாக இருக்குது. அந்த பாக்ஸ்லாம் கீழே கழட்டி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அழுத்தினப்போ ஃபேன் சூப்பராக சுற்றுச்சுங்க, காற்று வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து இதில் சார்ஜ் போட்டோன்னா இந்த ஃபேன் வந்து ஓடுது. அதுக்கு வந்து ஒரு குட்டி கேபிள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அது வந்து ஸ்டாண்டு மாதிரி, அது வந்து நிற்க வச்சுக்கிறது. இது தம்பிக்கு போட்டு அவன் ரியாக்ஷனை வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பட்டு இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால அவனோட இதை அவன் கத்தி அவன் என்ஜாய் பண்ணுறது காட்ட முடியல. பட் அவன் ஃபேஸை பாருங்களேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. காற்று அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது காற்று அதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் வாங்கினோம். அந்த கார் பார்த்திங்கன்னா 198 ருபீஸு. அது ஒரு ரோபோட் மாதிரி இப்படி சுற்றுச்சு அந்த காரு. அழகாக பாருங்கள், சுற்றுறேன் பார்த்தீங்களா. அந்த கார் வந்து அழகாக சுற்றுச்சு. செம்மையாக இருக்குல்ல இந்த காரு. சூப்பராக ரோபோட் மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த வாட்ரு பாட்டிலு, இந்த குட்டியான வாட்ரு பாட்டிலு 19 ருபீஸுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. 19 22 ருபீஸான்ட்டு இந்த வாட்ரு பாட்டில் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து ரெட் கலர் யூனிஃபார்ம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ரெட் கலர் யூனிஃபார்மும் வாங்கியிருந்தேன். மொத்தம் 3 யூனிஃபார்மு. இந்த ரெட் கலர் யூனிஃபார்மில் வந்து தச்சது இல்லை, அதனால் கிளாத்தை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாப்கார்ன் ஷர்ட் வாங்கியிருந்தோம். உண்மையாலுமே குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சரியாக தெரியல, 700ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறமா லோயர் வாங்கியிருந்தோம். உண்மையாலுமே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. இது ஒரு பீஸ் வந்து 600 ருபீஸ். 2 வாங்கியிருந்தோம். செம்மையாக இருந்தது. கிளாத்து ப்ரீமியமான குவாலிட்டி, ரொம்ப சூப்பராக இருந்தது. என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோட மீட் பண்ணலாம். பா.